வணக்கம். நமது உடலில் உள்ள பெரும்பாலான கழிவுகளை நீக்குவதற்கு உதவி புரியும் முக்கியமான உறுப்புகளுள் ஒன்று சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் பழுதடைந்து விட்டால் உடலில் இருந்து வெளியேற்றப்படாத கழிவுநீர் உடலின் கை, கால், முகம் என பல்வேறு பகுதிகளில் தேங்கும். அது மட்டுமில்லாமல் உடலில் இருந்து வெளியேற்றப்படாத சிறுநீர் உடலின் உள்ளுறுப்புகளிலும் குறிப்பாக நுரையீரல் மற்றும் இருதயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தேங்கத் தொடங்கும். இதன் காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு இறுதியில் மரணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த சிறுநீரக பிரச்சனை சர்க்கரை நோயாளிகள், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், உடல் பருமன் உள்ளவர்கள், உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை உடையவர்கள் இது போன்றவர்களை எளிதில் தாக்கும் அபாயம் அதிகம். பொதுவாக நோய் வந்த பிறகு என்ன செய்வது என்று தவிப்பதை விட வராமல் பார்த்து கொள்வதே மிகவும் புத்திசாலித்தனமானது. அந்த வகையில் சிறுநீரகத்தை பலப்படுத்தும் உணவு முறைகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ், இந்த பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக வந்து சேரும். பூண்டு. தினமும் உணவில் பூண்டை சேர்த்து கொண்டாலே இருதய நோய் வராமல் தடுக்கப்படும். அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவுகிறது. இதன் மூலமாக சிறுநீரகமும் பாதுகாக்கப்படுகிறது. முக்கியமாக சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீரக குழாய்களில் ஏற்படும் தொற்றுக்களை எதிர்த்து போராடி அந்த தொற்றுக்களை அழிக்கும் ஆற்றல் இந்த பூண்டிற்கு உண்டு. அதனால் பூண்டை அடிக்கடி உணவில் சமைத்து சாப்பிட்டு வர சிறுநீரகத்திற்கு மிகவும் நல்லது. கொத்தமல்லி. சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கற்களை வெளியேற்ற பெரிதும் உதவக்கூடிய ஒரு வகையான கீரை தான் கொத்தமல்லி. இதனை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கொதிக்கும் நீரில் போட்டு 10 நிமிடம் கொதிக்க வைத்து பின்பு சூடு ஆறிய பிறகு அதனை வடிகட்டி அந்த நீரை குடித்து வர சிறுநீரகத்தில் உள்ள அனைத்து வகையான டாக்சின்களும் வெளியேறும். சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கொத்தமல்லியை வாரம் ஒரு முறை இப்படி செய்து குடித்து வந்தால் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். இஞ்சி. இஞ்சியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சிறுநீரகங்களுடைய செயல்பாட்டிற்கு மிகவும் நல்லது. இஞ்சி உடலில் உள்ள இரத்த குழாய்கள் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. பொதுவாக இஞ்சி அஜீரணம் மற்றும் செரிமானத்திற்கு மிகவும் நல்லது. உடலின் செரிமானம் சீராக இருந்தாலே உடலில் அனைத்து உறுப்புகளுமே ஆரோக்கியமாக இருக்கும். திராட்சை. திராட்சையில் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி சிறுநீரகங்களில் தொற்று ஏற்படாமல் வைக்கும் ஆற்றல் இந்த திராட்சைக்கு உண்டு. ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்கு தேவையான முக்கியமான உணவுகளில் ஒன்று திராட்சை. திராட்சையில் உள்ள அமிலங்கள் சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. முட்டைக்கோஸ். ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்கு ஒரு சிறப்பான உணவு முட்டைக்கோஸ். இதில் இருக்கக்கூடிய வளமையான ஊட்டச்சத்துக்கள் சிறுநீரகத்திற்கு மட்டுமில்லாமல் மற்ற உறுப்புகளுக்கும் பயனளிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோகெமிக்கல்கள் சிறுநீரக நீர்க்கட்டிகள் வராமல் தடுக்கிறது. முட்டைக்கோஸில் வைட்டமின் கே, வைட்டமின் B12, வைட்டமின் B6, ஃபோலிக் ஆசிட், ஃபைபர் போன்ற சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றது. ஆரோக்கியமான சிறுநீரகத்திற்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது முட்டைக்கோஸ். மீன்கள். மீன்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருப்பதால் இவை சிறுநீரகத்தை நோய்கள் தாக்காதவாறு பாதுகாக்கின்றது. அதிலும் சூரை, மத்தி போன்ற மீன்களில் அதிக அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது. மீன்கள் வறுக்காமல் குழம்பு செய்து வாரம் 2 முறை சாப்பிட்டு வர சிறுநீரகத்திற்கு மிகவும் நல்லது. வெங்காயம். சின்ன வெங்காயத்தை அதிக அளவில் உணவில் சாப்பிட்டு வர இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறது. அது மட்டுமின்றி சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அதுவும் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டால் மிகவும் நல்லது. பொதுவாக சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள நீங்கள் சாப்பிடும் உணவுகளில் உப்பை அளவாக சேர்ப்பது நல்லது. அதேபோல் சிறுநீர் வரும்போது அடக்காமல் இருப்பது நல்லது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூரின் வரும்போது அடக்கி வச்சுக்குவாங்க. அப்படி அடக்காமல், அதாவது எப்போயாச்சும் ஒரு நாள் ஓகே, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகும்போது அங்கே ஒரு சில இடத்துல போக முடியாதனால ரொம்ப அடக்கி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தினமும் உங்களால் முடிஞ்ச உடற்பயிற்சி செய்யணும்.
அதே மாதிரி குளிக்கும்போது இனப்பெருக்க உறுப்புகளை நன்கு சுத்தம் செய்வது நல்லது. தினமும் பார்த்திங்கன்னா 2 to 3 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். அதிக டென்ஷன் ஆகிறது, பயப்படுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னிக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். சர்க்கரை மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைப்பது மிகவும் நல்லது கிட்னிக்கு. கிட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை மட்டும் வெளியேற்றுறதில்ல, அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்துது. கெட்ட இரத்தத்தை நல்ல இரத்தமாக மாற்றி நம்ம உடம்புக்கு திருப்பியும் செலுத்துது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன உணவுகளை எல்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு கிட்னியை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம். அடுத்த வீடியோவில் கிட்னியை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலாம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி.